சாட்சி கையெழுத்து போட்ட முத்துவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, பணம் கிடைச்சதும் மனோஜுக்கு கிடைத்த ஏமாற்றம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஜீவா மனோஜ் கிட்ட ஏமாத்தின பணத்தை கொடுக்கல அப்படின்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால வட்டியோட பணத்தை திருப்பி கொடுக்க அந்த பணத்தை வச்சு ரோகிணி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க. அந்த வகையில் இன்னை எபிசோடில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வக்கீல் கிட்ட ஜீவா கிட்ட பேசி புரிய வைங்க இந்த மாதிரியா சொல்ல, வக்கீல் ஜீவாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்ட பேசுகிறாரு. அப்போது ஜீவா என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, என்னை இங்கேருந்து சீக்கிரமாக அனுப்பி வைங்க இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு வக்கீல் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்க வந்தேன், பிஸ்னஸ்க்கு லோன் வாங்க வந்தேன்னு எல்லாத்தையுமே உளறி வச்சுருக்கீங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க, நீங்கள் காம்ப்ரமைஸாக போகிறது தான் ஒரே வழி இந்த மாதிரியா சொல்கிறாரு. அதுக்கு ஜீவா, நான் எதுக்கு பணத்தை கொடுக்கணும், நான் இந்த தப்பும் பண்ணலை இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு லாயர், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும், பணம் கொடுக்கலன்னா உங்கள் பாஸ்போர்ட் லாக் ஆகிடும், அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது, கோர்ட்டு கேஸுன்னு இழுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரியா சொல்ல, வேறு வழியே இல்லாமல் ஜீவா பணத்தை கொடுத்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் மீனாவோட வண்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க, முத்து கொஞ்சம் அமைதியாயிரு, தப்பு நம்ம மேலே இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் காத்திருந்து தான் ஆகணும் இந்த மாதிரியா சொல்கிறாரு. அடுத்ததாக உள்ளே வந்த லாயர், நாங்கள் பணத்தை கொடுத்துடுறோம் இந்த மாதிரியா சொல்ல, ரோகிணி 27 லட்சம் கொடுத்தா போதாது, இவ்வளோ நாளாக அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு வட்டியோட சேர்த்து 30 லட்சம் கொடுக்கணும் இந்த மாதிரியா சொல்ல, அதுக்கு ஜீவா பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. அதுக்கு லாயர் ஓகே அப்படிங்கிற மாதிரியா சொல்லி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண சொல்கிறாரு. அதுக்கப்புறமா எங்களுக்கும் இனி உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த மாதிரியா கையெழுத்து போட சொல்ல, மனோஜும் கையெழுத்து போட போகும்போது ரோகிணி தடுத்து நிறுத்தி, பணம் இன்னும் வரலையே இந்த மாதிரியா கேஸ் பணத்தை அனுப்பிடுமா இந்த மாதிரியா சொன்னதும் ஜீவா பணத்தை அனுப்ப மனோஜ் கையெழுத்து போடுறாரு. அதுக்கப்புறமா ஜீவாவுக்கு சாட்சியாக கையெழுத்து போட யாரும் இல்லாததுனால கான்ஸ்டபிள் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது முத்து ஜீவாவை பார்த்து, மேடம் நீங்கள் எங்கே இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு கான்ஸ்டபிள், இவங்கள உனக்கு தெரியுமா இந்த மாதிரியா கேட்குறாங்க. இவங்களுக்காக ஒரு சாட்சி கையெழுத்து போடணும் இந்த மாதிரியா சொல்ல, முத்து ஜீவாவுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. அடுத்ததாக டிராஃபிக் போலீஸ் வந்ததும் முத்து அவரை பார்க்க இன்னொரு ரூமுக்கு போனதும் மனோஜ் ரோகிணி ஸ்டேஷனில் இருந்து பணத்தோடு வெளியே வராங்க. அதுக்கப்புறமா முத்து ஃபைனை கட்டிட்டு வண்டியை எடுத்துகிட்டு மீனா கிட்ட கொடுத்து அனுப்ப மனோஜ் அண்ட் ரோகிணி ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றாங்க. அப்போது மனோஜ் வீட்டுக்கு போனதும் அப்பா கிட்ட 27 லட்சம் பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி முத்துவோட முகத்தில் தூக்கி எறியணும் இந்த மாதிரியா சொல்ல, உனக்கு அறிவில்லையா, உனக்கு கனடா போகிறதுக்கு 16 லட்சம் பணம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி அந்த ஏஜென்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வேலைக்கு இன்னொருத்தரை அனுப்பியாச்சு அப்படிங்கிற மாதிரியா மனோஜ்கிட்ட சொல்லவும், மனோஜுக்கு இனிமேல் நம்ம கனடா போகவே முடியாது, இந்த வருஷத்தோட அவங்களுடைய வயசு வந்துட்டு பாராயிடும் அப்படிங்கிற மாதிரியாவும் அதிர்ச்சி கொடுக்குறாரு. இதனால் மனோஜ் அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்க, கவலைப்படாத மனோஜ், இந்த பணத்தை வச்சு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த மாதிரியா ரோகிணி மனோஜுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 30 லட்சம் ரூபாய் பணம் வந்துச்சுன்னு வீட்டில் சொல்ல வேண்டாம், அதே மாதிரி ஜீவா கிட்ட இருந்து பணம் கிடச்சிது அப்படிங்கிற விஷயமும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம், எங்கள் அப்பா 15 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்புனாங்க இந்த மாதிரியா மட்டும் வீட்டில் சொல்லி இந்த மாதிரியா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜும், அவர் தான் ஜெயிலில் இருக்கிறாரு, அப்புறம் எப்படி அனுப்புனாரு அப்படிங்கிற மாதிரியா கேட்பாங்கன்னு சொல்ல, அதுக்கு ரோகிணி, அதெல்லாம் நம்புற மாதிரி சொல்லணும், நீ வாய் திறக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரியா சொல்லி மனோஜுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இப்படியா இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது. ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு பயங்கர கில்லாடியாக பிளான் எல்லாமே போட்டுட்டு வராங்க. ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ரோகிணி எப்போ மாட்டுவாங்க, ஸோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பொய் மேலே பொய் சொல்லி ரோகிணியோட க்ரைம் ரேட் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.